ஷேக் ஹாஷிம் சூரி அவர்கள் இதுக்கு உறுதுணையாக இருந்து முபாரக் ஹசரத் அவர்களும் ஏனைய நிறைவேற்றிக் கொள்ள உள்ள அனைவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஒற்றுமை பிரகடனத்தை அதை தப்லீக் ஜமாத்தாக இருக்கலாம், சூஃபி ஜமாத்துகளாக இருக்கலாம், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமாக இருக்கலாம், சலாமாவாக இருக்கலாம், எல்லோரும் அஹ்லு சுன்னத்தை சேர்ந்தவர்கள் என்ற இந்த நிலைப்பாடை உறுதியாக எடுப்பதற்கு மன்ஹஜ் என்ற ஜமியத்துல் உலமா உடைய அந்த தெளிவான நிலைப்பாடுக்கு உறுதுணையாக இருந்து பல வருடங்கள் அது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் தற்போதைய தலைவர் ஹாஷிம் சூரி ஹசரத் அவர்களுடைய பாராட்டு விழாவுக்கு சென்று பகிரங்க விடயத்தை வெளிப்படுத்தினார். அதாவது இலங்கையில் வாழும் இந்த சூஃபி தரீகாக்கள், தப்லீக் அமைப்பை சார்ந்தவர்கள், தௌஹீத் ஜமாத் சார்ந்தவர்கள், ஜமாத் இஸ்லாமி, ஜமாஅத்து ஸலாமா போன்றவர்கள் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ தான், இதுதான் ஜம்இய்யாவுடைய மன்ஹஜ் என்பதாக பகிரங்கமாகவே அம்மேடையில் அவருடைய கருத்தை பரப்பினார். அவர் கூறிய இந்த வார்த்தை ஏகத்துவ கலையில், அகீதாவுடைய கலையில் போதிய அறிவு அவருக்கு இல்லை என்பதை மிக நன்கு எடுத்து காட்டுகிறார். அகீதாவுடைய துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியும் பலவீனமும் தான் இவ்வாறான ஒரு வார்த்தையை கூறுவதற்கான காரணம் என்பதை யாராலும் உணர முடியும். இவருடைய தலைவரின் இந்த வார்த்தைக்கு பதிலாக அதனை தெளிவுபடுத்தும் வகையில் இதனுடைய பொறுப்பு ஏனைய நிறைவேற்று குழு உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு மாத காலம் கடந்தும் இதுவரைக்கும் யாரும் அதற்கு மறுப்பு கொடுக்கவில்லை. எனவே அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் உறுப்பினர்களாகிய நாம், குறிப்பாக நான் ஃபத்வா குழுவில் 10 வருடங்கள் கடமையாற்றி இருக்கிறேன். தற்பொழுது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய உறுப்பினராக செயல்படுகிறேன். அந்த வகையில் எங்களுடைய தலைவர் கூறிய இந்த வார்த்தை இது தவறு என்பதை எடுத்துரைக்கும் பொறுப்பு எனக்கு மட்டுமல்ல, ஏனைய உலமாக்களுக்கு இருக்கிறது என்ற வகையில் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை முன்வைக்கலாம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ இந்த பேர் யார் உருவாக்கியார், எப்பொழுது இது உருவாக்கப்பட்டது, இதனுடைய கால வரையறை எப்பொழுது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற வார்த்தை ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிற்பட்ட காலங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு சொற்பிரயோகம் அல்ல. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற வார்த்தை நேரான பாதையில் அஹ்லுல் ஹக்கை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவே இந்த வார்த்தை பார்க்கப்படுகிறது. எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எவ்வளவு அதிகமான இயக்கங்கள், பல அமைப்புகள் இருந்தால் அவைகள் இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்கு கீழால் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு செயற்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா கூட பல சிந்தனையாளர்களை ஒரே இடத்துக்கு அமர்த்தி அழகான ஒரு பாதையில் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற இந்த வார்த்தை இது அறிவு ரீதியாக இதற்கான ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. யார் இதுக்குள்ளே உள்வாங்கப்படுவார் என்பது விடயமாக உலமாக்கள் அவர்களுடைய நூல்களில் மிக விரிவாகவும் அழகாகவும் ஆழமாகவும் பேசியிருக்கக்கூடிய அறிவு சார்ந்த ஒரு வார்த்தை என்பதனால் ஒருவர் நினைத்ததை போன்று அவருக்கு நினைப்பவர்களை இந்த அமைப்பில் இணைப்பதும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினராக சேர்ப்பதும் சிலர்களை ஒதுக்குவதும்
அவர் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதத்திலே செயற்பட முடியாது. ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தியதை போல அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பது ஸலஃபு ஸாலிஹீன்களின் காலத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இதனுடைய அடிப்படை இமாமுனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்-துருல் மன்சூர் என்ற கிதாபிலே குறிப்பிடும் பொழுது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் 2 ஹதீஸுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டாவது அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக அந்த ஹதீஸ் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த ஹதீஸ் மர்ஃபூஆக அறிவிக்கப்பட்ட இந்த ரிவாயத், இதனுடைய தரம், இது எவ்வளவு பலம் என்பதை பேசும் பொழுது ஷேகுல் இஸ்லாம் அல்லாமத்துல் அனாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஹதீஸ் இது சில அறிவிப்பின்படி மௌதுஆக இடம்பெற்றிருக்கிறது, சில அறிவிப்பின்படி லஈஃபுன் ஜித்தன் மிகவும் கடுமையாக பலவீனம் என்பதையும் அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். எனவே மர்ஃபூஆன ஹதீஸிலே இடம்பெற்றிருந்தாலும் அந்த வார்த்தை ஆதாரம் கொள்வதற்கு பலமான மர்ஃபூஆன ஒரு ரிவாயத் நமக்கு கிடைக்கும். சஹாபாக்களை பொறுத்தவரையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குர்ஆனுடைய யௌம தபியது வுஜூஹு வ தஸ்வது வுஜூஹ் என்ற ஆயத்துக்கு தஃப்சீர் கூறும் பொழுது மிகவும் அழகாக கூறுகிறார்கள். யாருடைய முகம் மறுமையில் வெண்மையாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தும் பொழுது அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய முகம் மறுமை நாளில் வெண்மையாக காட்சி அளிக்கும். அஹ்லுல் பிதஉடைய முகம் கருத்திருக்கும் என்ற அந்த வார்த்தை மூலமாக ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய காலத்தில் இருந்தே அஹ்லுல் ஹக்கை அடையாளப்படுத்தும் ஒரு வாசகமாக இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவர்களுடைய ஒரு செய்தி அறிவிக்கும் பொழுது லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத் ஃபலம்மா வகஅத்தில் ஃபித்னது காலு சம்மூ லனா ரிஜால். இந்த ஹதீஸ்ல அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், ஃபயுன்தரு இலா அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவை நாம் பார்த்துதான் ஹதீஸை அறிவிப்போம். எனவே அஹ்லு சுன்னா என்ற வார்த்தை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வ இன்னி லகஃபாரு லிமன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஸும்ம இஹ்ததா என்ற இந்த ஆயத்துடைய தஃப்சீரிலே கூறும் பொழுது ஐ இஸ்தகாம அல சுன்னத்தி வல் ஜமாஅ, அஸ்-சுன்னா வல் ஜமாஅ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக ஷரஹு உஸூலில் இஅ்திகாத் லாலிகாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த கிதாபில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற வார்த்தை இது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய காலத்தில் இருந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அஹ்லுல் ஹக்கை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பயன்படுத்துவதனால் அஹ்லுல் பாத்தில் யார் என்பதை இனம் காண வேண்டும். இதுதான் இந்த வார்த்தையின் அடிப்படை. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ யார் என்பதை அதற்கான மன்ஹஜ், ஒரு கோட்பாடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பவர்கள் என்று கூறக்கூடியவர்களுக்கான அடையாளம் எது, யாராக இருக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். எப்படி வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉ ஸுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீல். இந்த அல் குர்ஆனுடைய வசனம் மன்ஹஜு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துக்குரிய மன்ஹஜை தெளிவுபடுத்துகிறது. அதாவது நேரான பாதையில் தான் பயணிக்க வேண்டும், அது அல்லாது வேறு பாதைகளில் பயணிக்க வேண்டாம், பிரிந்து செல்ல வேண்டாம், நெறி தவறி செல்வீர்கள் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றுதான் தான் பயணிக்கும் பாதை இது ஹக்கான வழி, அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்பதை கண்டறிவதும் இதற்கு மாற்றமான வழிகெட்ட சிந்தனைகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதும் அடிப்படையான ஒரு விடயம் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே யாருக்கும்
இல்ல நாங்க வேற்றுமையிலும் ஒற்றுமை காண வேண்டும், வழிகட்ட சிந்தனைகளாக இருந்தாலும் ஒற்றுமை என்ற அடிப்படையிலே அனைவரையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று யாராவது பேச முனைவார்களே ஆனால் அறிவு ரீதியாக அகீதாவுடைய துறையில் ஏற்படும் வீழ்ச்சி தான் இது போன்ற வார்த்தைகளுக்கு காரணமாக அமைகிறது. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுதும் யௌம தபியது வுஜூஹு வ தஸ்வது வுஜூஹ், அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், மறுமை நாளில் சிலரின் முகம் வெண்மையாக இருக்கும், சிலரின் முகம் கருத்து காணப்படும். இதற்கு விரிவுரை கூறிய தஃசீருடைய உலமாக்கள், யாருடைய முகம் வெண்மையாக இருக்கும், தபியது வுஜூஹு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ இவர்களுடைய முகம் மறுமையில் வெண்மையாக காணப்படும். அஹ்லுல் பிதஅ வல் ஃபிரக், ஏற்கனவே வழி நெறி தவறி சென்ற வழிகட்ட சிந்தனையாளர்களின் முகம் இருள் சூழ்ந்திருக்கும் என்ற அந்த வசனத்தை தெளிவுபடுத்தும் பொழுது ஒவ்வொருவரும் மறுமை நாளில் என்னுடைய முகம் வெண்மையானவராக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பயணித்த அந்த ஹக்கான சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதையில் பயணிப்பது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரான பாதையை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறார்கள்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராகவே ஒரு கோட்டை கீறிவிட்டு கூறினார்கள், இந்த நேரான கோடு ஹாதா சபீலுல்லாஹ், இது அல்லாஹ்வின் பாதை. அதற்கு பிறகு இந்த நேர் கோட்டுக்கு வலதாடும் இடதாடும் சிறிய சிறிய கோடுகளை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீறிவிட்டு, ஹாதிஹி சுபுல், இவைகள் பல பாதைகள் பிரிந்து செல்கிறது, அலா குல்லி சபீலின் மின்ஹா ஷைத்தான், இந்த ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் இருந்து அழைத்து கொண்டே இருப்பான் என்பதாக கூறிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனுடைய வசனம் வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு, நேரான பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்களுடைய மன்ஹஜை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். ஆனால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் கூறிய மன்ஹஜ் எது, எவ்வாறு இவர்கள் நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதை நாம் பார்க்கும்போது திருமீதில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் இந்த ஹதீஸை பலர்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஹதீஸுல் இஃப்திராக் என்பதாக உலமாக்கள் அடையாளப்படுத்துவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் 72 மில்லா, பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டத்தினர்களாக பிரிந்தார்கள். என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். குல்லுஹும் ஃபின்னார், அனைவரும் நரகம்தான் செல்வார்கள். இல்லா மில்லத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று கூறும் பொழுது சஹாபாக்கள் காலு மன் ஹிய யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யார் அவர்கள் என்று கேட்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த பதில்தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் கூறிய மன்ஹஜாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் பயணித்தோமோ அந்த வழியில் நெறித்தவராக பயணிப்பவர்கள் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்ஹஜை, அதற்கான ஒரு வழிமுறையை அவர்கள் முதல் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துக்குரிய மன்ஹஜ் எது என்று கேட்டார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் சுன்னா, அதே போன்று குர்ஆன் சுன்னாவையும் சஹாபாக்கள் எந்த வழியில் விளங்கி பயணித்தார்களோ அவர்களுடைய வழி இதற்கு மாற்றமாக பயணிக்காமல் அவர்கள் சென்ற அதே பாதையில் பயணிப்பவர்கள் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள். குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு சஹாபாக்களுடைய வழிமுறைக்கு முரண்படக்கூடியவர்கள் அஹ்லுல் பிதா, இவர்கள் பித்அத் வாதிகள் என்பதாக இந்த ஹதீஸ்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலப்படுத்தியிருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம், அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி,
அல்லாமா ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் போன்ற பலர்கள் இந்த ஹதீஸை பலப்படுத்தி, எனவே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்ற பிரயோகம் சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்டதை போல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்குரிய மன்ஹஜும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இருந்துதான் பெறப்பட்டிருக்கிறது. எனவே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ இந்த மன்ஹஜ், இதிலிருந்து வெளியேறி செல்லக்கூடிய அஹ்லுல் பிதா இவர்களை இவ்வாறு அடையாளப்படுத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பிரிவினர்களாக அவர்களுடைய உம்மத்தினர்கள் பிரிவார்கள் என்று கூறிய அதே சந்தர்ப்பம், அவர்களுடைய ஹதீஸை ஆய்வு செய்யும் பொழுது 4 பிரிவினர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி எச்சரித்து விட்டுதான் சென்றது. அப்ப அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ யார் என்பதற்கான மன்ஹஜை கற்றுத்தந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மன்ஹஜுக்கு வெளியேறி செல்லக்கூடிய அஹ்லுல் பிதா வழிகேடர்கள் யார் என்பதையும் 4 இயக்கங்கள் அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு சாரார் தான் அல் கதரி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத், இமாம் பைஹகி அல் இஅ்திகாத் வல் ஹிதாயத்து இலா சபீலிர் ரஷாத் என்ற கிதாபிலே அறிவித்திருக்கிறார்கள், லா துஜாலிசு அஹ்லல் கதர் வலா துஃபாபிஹூஹும். இந்த கதரியாக்களோட நீங்க அமரவும் வேண்டாம், அவர்களோட பேசவும் வேண்டாம் என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகட்ட சிந்தனைகளில் ஒன்றாக கதரியாக்களை எச்சரித்திருக்கிறார். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்தும், இஸ்லாமிய உறவு என்பது வேறு, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற அந்த பரிசுத்தமான நேர்வழி என்பது வேறு. வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாட்டில் உடன்பாடு போன்ற இந்த வார்த்தைகளால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு அப்பால் செல்வதற்கு யாருக்கும் இடமளிக்க முடியாது. எனவே சமுதாயத்தை நேரான பாதையில் வழிநடத்துவதும் வழிகட்ட சிந்தனைகளை அடையாளப்படுத்தி எச்சரிப்பதும் ஒவ்வொரு ஆலிமின் தார்மீக பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1வது இயக்கம் அல் கதரி, 2வது அல் முர்ஜிஆ. அல் முர்ஜிஆ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா பஅஸல்லாஹு நபிய்யன் இல்லா வஃபி உம்மத்திஹி கதரிய்யத்துன் வ முர்ஜிஅத்துன் யுஷவ்விஷூன அலைஹி அம்ர உம்மத்திஹி அலா வ இன்னல்லாஹ கத் லஅனல் கதரிய்யத வல் முர்ஜிஅத அலா லிசானி 70 நபிய்யன் என்ற ஹதீஸ் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இஅ்திகாத் என்ற கிதாபிலே அறிவித்துவிட்டு அதற்கு வேறு துருக்குகளும் வடிகளும் இருப்பதாக அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது பிரிவினர்களாக முர்ஜிஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார். 3வது சாரார் தான் ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் முஸ்லிம்ல இடம்பெற்ற ஹதீஸ் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளை எச்சரித்தார்கள். இவர்களுக்கான அடையாளங்களை பற்றி கூறும் பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அண்மையில் ஷேக் அப்துல் ஃபத்தா குதைஷ் அல் யாஃபிஇ ஹஃபிதஹுல்லாஹ் அருமையாக ஹவாரிஜிகள் பற்றி இடம்பெற்ற அவ்வளவு பண்புகளையும் ஒன்று திரட்டி சுமாராக 74 பண்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இந்த ஹவாரிஜிகளை எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், வழிகட்ட சிந்தனைகள் சமுதாயத்தில் தோன்றும் பொழுது அதனை அடையாளப்படுத்தி எச்சரிப்பது உலமாக்களின் பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது இயக்கம், 3 இயக்கத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். 1வது கதரியா, 2வது முர்ஜிஆ, 3வது ஹவாரிஜ், 4வது இந்த முஜஸ்ஸிமா அல் முஷப்பிஹா. ஹதீஸ்ல எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஷப்பிஹா முஜஸ்ஸிமாக்களை பற்றி கூறியிருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கும் அந்த ஹதீஸ் இது புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஆல் இம்ரான் இடம்பெறக்கூடிய ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப் மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உக்ஹரு முத்தஷாபிஹாத், இந்த ஆயத்தை ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரிக்கிறாங்க, ஃபஇதா ரஅய்த, புகாரியுடைய ரிவாயத், முஸ்லிமுடைய ரிவாயத்தில் ஃபஇதா ரஅய்துமுல் லதீன யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு
முத்தஷாபிஹான ஆயத்துகளை மாத்திரம் துருவி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களை கண்டார். அவர்களை தான் அல்லாஹ் தஆலா அஹ்லு ஸைக் வடிகேடர்கள் என்று பெயர் குறிப்பிட்டவர்கள். நீங்கள் அவர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த ஒரு சாராராகவே இந்த முஷப்பிஹா முஜஸ்ஸிமாக்கள் பார்க்க முடியும். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் கூறும் பொழுது இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு என்ற வார்த்தைக்கு அவர்கள் கூறுவார்கள், முத்தஷாபிஹான ஆயத்துக்களை ஒரே இடத்தில் திரட்டி தலபன் பிஅத்திகாதி ظواهிரில் முத்தஷாபி, முத்தஷாபிஹான ஆயத்தின் வெளிரங்க கருத்துக்களை ஒன்று திரட்டக்கூடியவர்கள். كما فعلته المجسمة الذين جمعوا ما في الكتاب والسنة مما ظاهره الجسمية. வெளிரங்க கருத்து சடவாதத்தை அறிவிக்கும் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்களை திரட்டி வெளிரங்கமான கருத்துக்களை கொடுப்பவர்கள் இவர்கள் தான் அல்லதீன யத்தபிஊன மா தஷாபா. இவர்கள் முஷப்பிஹாக்கள் முஜஸ்ஸிமாக்கள் என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த தஃப்சீருடைய அடிப்படையிலும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த 4வது வழிகட்ட சிந்தனையாளர்கள் இந்த முஷப்பிஹா முஜஸ்ஸிமாக்களாக பார்க்கப்படும். உண்மையில் இந்த முஷப்பிஹா யார், அதே போன்று அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ யார், இந்த ரெண்டுக்கும் உலமாக்கள் அழகாகவே வரைவிலக்கணம் எழுதுகிறது. இந்த வரைவிலக்கணத்துக்குள் நுழைவதற்கு முன் உண்மையில் நம்முடைய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் தலைவர் ஹாஷிம் சூரி ஹஸரத் அவர்களுடைய பாராட்டுக்கு சென்று அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ இந்த வஹாபிச சிந்தனையாளர்கள் ஜமாஅத் இஸ்லாமி ஜமாஅத்து ஸலாமா அனைவரும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ தான் என்று குறிப்பிட்டார். இந்த இடத்திலே ஒரு நுட்பத்தையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஹாஷிம் சூரி ஹஸரத் அவர்களுடைய கண்ணியத்தில் அவர்களுடைய பேரில் எந்த களங்கத்தையும் ஏற்படுத்த நான் விரும்பல. இருந்தாலும் இவர்களுடன் நடைபெற்ற ஒரு விவாதத்தை பற்றி நான் நிச்சயமாக கூறிதான் ஆக வேண்டும். காரணம், சில ஆண்டுகளுக்கு முன் 2017 அல்லது 18 இருக்க வேண்டும், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவில் மிக முக்கியமான வரலாறு முக்கியத்துவம் மிக்க ஒரு விவாதம் ஒன்று நடைபெற்றது. சுமாராக 2007 இருந்து 2018 வரை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய ஃபத்வா குழுவில் நான் இருந்த பொழுது அப்பொழுது ஒரு ஃபத்வா இந்த அகீதா ரீதியில் முன்வைக்கப்படுகிறது. மாவடி பள்ளியில நடந்த ஒரு பிரச்சனை, அது ஊர் பிரச்சனையாக மாறி அது நாட்டு பிரச்சனையாக உருவெடுக்கும் பொழுது இதற்கான ஒரு வழிகாட்டல் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு நடுவராக மர்ஹூம் முபாரக் ஹசரத் கஃபூரி அவர்களும் இருந்தார்கள், இலியாஸ் ஹசரத் அவர்களும் நடுவராக செயல்பட்டார். எதிரணியில் இருந்தவர்களில் குறிப்பாக ஹாஷிம் சூரி அவர் கூறிய வார்த்தை இன்னும் என்னுடைய காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், இந்த சபைக்கு நான் நடுவராக அமர மாட்டேன், நான் எதிரணியில் தான் அமர்ந்திருக்கிறேன், ஏனெனில் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் சமுதாயத்துக்கு விடுக்கப்பட போகிறது என்ற வார்த்தையை கூறிதான் அந்த சபையில் அவர் அமர்ந்தார். ஹாஷிம் சூரி ஹசரத், அதே போன்று டாக்டர் முபாரக் மதனி, ரிஸ்வான் மதனி, லஃபர் மதனி, அதே போன்று யஹ்யா அல் ஃபலாஹ் போன்றவர்கள் வஹாபிச சிந்தனையாளர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் எமது அஷ்ஆரி அகீதாவை பிரதிபலிக்கக்கூடிய சார்பாக பேசக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஹிஷாம் பத்தாஹி ஹசரத் அவர்களும் நானும் அங்கே அமர்ந்திருந்தோம். இந்த நேரத்தில் நடைபெற்ற இந்த விவாதம் இது மிக முக்கியமான ஒரு விவாதம். இந்த விவாதத்தில் தலைப்பாக எடுக்கப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? எப்படி விவாதத்தை ஆரம்பிக்கிறது? அந்த நேரத்தில் நாங்க பேசிக்கொண்டோம், விவாதத்தின் கருப்பொருள் மௌகிஃபு ஸலஃபின ஸாலிஹ் ஃபி ஆயாத்தி ஸிஃபாத். இந்த ஆயாத்து ஸிஃபாத் குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்களில் வெளிரங்க கருத்து சடவாதத்தை போதிக்கக்கூடிய இது போன்ற ஹதீசுகள் ஆயத்துகளில் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய நிலைப்பாடும்
அந்த நிலைப்பாட்டை மக்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டலாக எழுதுவது என்ற முடிவில் தான் ஆரம்பம். அல்லாஹ்வுடைய உதவியால் இருசாரார்களிலும் முதல் எம்முடைய தரப்புக்கு 20 நிமிஷம் ஒதுக்கப்பட்டது, அவங்களோட தரப்புக்கு 20 நிமிஷம் ஒதுக்கப்பட்டது. எம்முடைய தரப்பில் பேசிய கண்ணியத்துக்குரிய ஹிஷாம் பத்தாஹி ஹசரத் அவர்கள் சலஃபு சாலிஹீன்களுடைய வார்த்தைகளை வைத்தே எம்முடைய அஷ்ஆரி அதே போன்று மாதுரிதியாக்கள் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதாவை நிறுவி மிகவும் அழகான ஒரு உரையை முன்வைத்தார். எதிரணியில் பேசியவர் அஷேக் ரிஸ்வான் மதனி. இவர் பேசிய நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட 20 நிமிடங்களில் அஷ்ஆரி அகீதாவை கடுமையாக விமர்சித்தார். அவருடைய விமர்சனத்துக்கு பிறகு நாம் கூறிய ஒரு விடயம் தான், விமர்சிப்பதற்கான நேரம் அல்ல. இந்த நேரம் உங்களுடைய நிலைப்பாடு, அதுதான் சலஃபு சாலிஹீன்களுடைய நிலைப்பாடாக தெளிவுபடுத்துவதற்கான அவகாசமே தவிர நீங்கள் ஏசுவது இந்த விவாதத்தில் நடுவில் ஏசிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் நீங்கள் கூறக்கூடிய இந்த வார்த்தைகள் குர்ஆன் ஹதீஸிலே இடம்பெற்ற இந்த வசனங்களுக்கு நேரடி கருத்து சலஃபு சாலிஹீன்கள் கொடுத்திருந்தால், அல்லது யதார்த்தமான கருத்து கொடுத்திருந்தால், அலல் மானல் ஹகீகி என்று யாராவது பேசியிருந்தால், இது போன்ற வார்த்தைகளை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அல்லாஹ்வுடைய உதவியால ஒரு சலஃபு சாலிஹீன்களை தொட்டும் ஒரு வார்த்தை கூட அவர்களால் முன்வைக்க முடியாமல் திணறி போனார். இவ்வளவு பெரிய வஹாபிச சிந்தனையாளர்களின் மூத்த உலமாக்கள் அந்த இடத்திலே இலங்கையில் மக்களை தவறான வழியிலே வழிநடத்தியவர்கள், அவர்களால் ஒரு வார்த்தை கூட முன்வைக்க முடியவில்லை. இறுதியாக நாம் விடவில்லை. உங்களால் முன்வைக்க முடியாவிட்டால் இந்த உரையாடலின் கருப்பொருள் மௌகிஃபு ஸலஃபின ஸாலிஹ் ஃபி ஆயாத்தி ஸிஃபாத், ஆயாத்து ஸிஃபாத்துடைய விடயத்தில் ஸலஃபு ஸாலிஹீன்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழி, அது உங்களுக்கு இல்லாவிட்டால் எங்களுடன் ஸலஃபு ஸாலிஹீன்கள் இருக்கிறார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் பயணித்த உண்மையான அந்த வழியில் இன்று அஷ்ஆரி அகீதா மாதுரிதியாக்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். எனவே இதைதான் நாட்டு மக்களின் வழிகாட்டலாக எழுத வேண்டும் என்ற முடிவு அங்கே எட்டப்பட்டது. அந்த முடிவு எழுதும் பொழுது குர்ஆனில் இடம்பெற்ற யது, கதம், சாக் போன்ற இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வின் பண்புகள் என்று எழுது. அதற்கு பிறகு இவைகள் உறுப்புகள் அல்ல என்று எழுதுவதற்கு ஆரம்பித்த பொழுது, இவைகள் அல்லாஹ்வின் பண்புகள் உறுப்புகள் அல்ல என்று எழுத ஆரம்பித்தத பொழுது அதற்கு எதிராக பயங்கரமாக குரல் கொடுத்தவர்களில் ஒருவர் ஹாஷிம் சூரி ஹசரத். எனவே அவருடைய அந்த எதிர்ப்பு அல்லாஹ்வுக்கு அவர் சடவாதத்தை பேசுகிறார் என்பது எடுத்து காட்டுகிறார். மிகவும் கடுமையாக எதிர்த்தவர்கள் ஒருவர் அஷேக் யஹ்யா அல் ஃபராஹ். எனவே ஏன் இதனை ஞாபகப்படுத்துகிறேன், யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்துவதற்கு அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற வார்த்தை இது பரிசுத்தமான வார்த்தை. இந்த வார்த்தையை பயன்படுத்தி நாட்டுடைய ஒற்றுமை என்ற பேரு இந்த புனிதமான வார்த்தைக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும். நாட்டு மக்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒரே அணியில் அமர வேண்டும். முஸ்லிம்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். எனவே ஒற்றுமையுடன் பயணிப்போம் என்பதற்கு மாற்று கருத்தில் இஸ்லாமிய உறவு பலமான இருந்தாலும் நேரான வழி அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற புனித பெயர் இது நேராக பயன்படுத்தக்கூடிய அஹ்லுல் ஹக்குக்கு மட்டும் தான் பயன்படுத்தப்படுமே தவிர இது எல்லா வழிகேடர்களையும் இணைத்துக் கொண்ட ஒரு வார்த்தையாக சித்தரிப்பது இது மிகவும் தவறான ஒரு காரியம். எனவே முஷப்பிஹாக்கள் யார் என்பதை இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்தும் போதும் கூறுகிறார்கள், ஃபமின்ஹும் மன் ஹமலஹு அலா ஸாஹிரிஹி. இந்த ஆயாத்து ஸிஃபாத் அஹாதீஸு ஸிஃபாத்துடைய வெளிரங்கமான கருத்தை அவ்வாறே கொடுப்பவர்கள் இவர்கள் தான் முஷப்பிஹா. இதற்கு வரைவிலக்கணம். அதே போன்று அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ யார் என்பதை பேசும் பொழுது முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேசுகிறார்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அஸ்-சுன்னா என்பது மா சன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையை காட்டி தந்தார்களோ அந்த பாதை. வல் ஜமாஅ என்பது மத்தஃபக அலைஹி அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எந்த பாதையில் பயணித்தார்களோ அந்த பாதையில் பயணிப்பது இவர்கள் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ.
இப்னு ஹஜர் ஹைதமி, அதே போன்று சஅதுத்தீன் அத்-தஃப்தாஸானி, இமாமுனா கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பத்ருத்தீன் அல்-ஐனி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் வழிகட்ட சிந்தனையாளர்கள் என்பதை நீங்கள் இந்த காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு சுருக்கமான வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முபத்ததி என்பவன், வழிகட்டவன் என்பவன் யார்? மன் காலஃப ஃபில் அகாயித் மா அலைஹி அஹ்லுஸ் சுன்னah மிம்மா கான அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபுஹு வ மன் பஅதஹு. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்தவர்களும் எந்த வழியில் பயணித்தார்களோ அதற்கு முரண்படக்கூடியவர்கள் இன்றைய காலத்தில் இலகுவாக அடையாளப்படுத்துவதாக இருந்தால் அஷ்ஆரி அகீதாவுக்கும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டி தந்த அந்த அகீதா, சலஃபு சாலிஹீன்களுடைய அகீதாவாக எதை எங்களுக்கு போதித்து தந்தார்கள். இமாம் அபு மன்சூர் அல் மாதுரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சலஃபு சாலிஹீன்களுடைய அகீதாவாக எதை போதித்து தந்தார்கள், அதற்கு மாற்றம் செய்பவர்கள் வழிகேடர்கள், பித்அத்வாதிகள் என்ற வரைவிலக்கணத்தை துஹ்ஃபா என்ற கிதாபில் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார். எனவே உலமாக்கள் முஷப்பிஹாக்கள் யார், அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ யார், இது அறிவு ரீதியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமே தவிர உணர்வு பூர்வமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த வார்த்தையை வைத்து அஹ்லுஸ் சுன்னா இவர்கள் அஹ்லுஸ் சுன்னா நாங்க இந்த இவர்களையும் சேர்த்துக் கொள்வோம் அவர்களையும் சேர்த்துக் கொள்வோம் போன்ற வார்த்தை இது அறிவுக்கு மாற்றமாக அறிவு ரீதியான செயற்பாட்டுக்கு முரண்பாடு என்பதை நாம் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை குறிக்க வேண்டும். இந்த இடத்துல மன்ஹஜ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஜமீயத்துல் உலமாவுடைய ஒரு மன்ஹஜ். இந்த மன்ஹஜ் உண்மையிலே ஆய்வு செய்யக்கூடிய, குறிப்பாக அகீதாவுடைய துறையில் ஆழமாக கற்ற உலமாக்களுக்கு தெரியும், இந்த மன்ஹஜ் இது அல் மன்ஹஜ் ஸஹீஹ் அல்ல, இது அல் மன்ஹஜ் கைரு ஸஹீஹ், இது பிழையான ஒரு மன்ஹஜ். அல் மன்ஹஜுல் ஃபாஸில் அல்லது அல் மன்ஹஜுல் பாத்தில், வழி ஒரு நெறி தவறி செல்லக்கூடிய ஒரு மன்ஹஜாகவே நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவை பொறுத்தவரை இதற்கு முன்னால் 1976ஆம் ஆண்டு அன்றைய உலமாக்கள், என்னுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அப்துல் சமத் உஸ்தாதுனா அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழால் எழுதப்பட்ட அழகான ஒரு ஒற்றுமை பிரகடனம். இந்த பிரகடனத்தில் தெளிவாக அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ யாருடைய பாதையில் இந்த நாட்டு மக்கள் பயணிக்க வேண்டும், 4 மதுஹபுகளில் ஒன்றாக கிளை சட்டங்களிலும் அகீதாவுடைய சட்டங்களில் அஷ்ஆரி அல்லது மாதுரிதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆவணம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஆவணம் கண்ணியத்துக்குரிய அப்துல் நாசர் ஹசரத் அவர்களிடம் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இது மிகவும் முக்கியமான ஒரு ஆவணம். அதே போன்று அப்துல் சமத் உஸ்தாதுனா 1991ஆம் ஆண்டு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவில் இருந்து வெளிநடப்பு செய்யும் பொழுது கூட இந்த ஆவணத்தை எழுதி என்னுடைய ஜனாதாவுக்கு கூட எந்த அஹ்லுல் பிதா வழிகேடர்கள் வஹாபிச சிந்தனையாளர்கள் வரக்கூடாது என்ற கடிதத்தை எழுதி ஜம்இய்யத்துல் உலமா எப்பொழுதாவது அஷ்ஆரி மாதுரிதி அகீதாவுக்கு முரண்பட்டு செல்லுமாக இருந்தால் அந்த சபை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா என்ற பெயரில் செயல்பட முடியாது. ஜம்இய்யத்துல் உலமா என்பது அப்துல் சமத் உஸ்தாதுனா அவர்களுடைய உஸ்தாத்மார்களால் உருவாக்கப்பட்டு தனிய ஷாஃபிஈ மதுஹபை அஷ்ஆரி அகீதாவை சார்ந்த உலமாக்கள் நாட்டு மக்களை மிகவும் அறிவுபூர்வமாகவும் நல்லிணக்கத்தோடு கொண்டு சென்ற வரலாறு தான் இந்த எம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு மாற்றமாக அண்மை காலங்களாக வெளியிடப்பட்ட இந்த மன்ஹஜ், இதனை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று ஜம்இய்யத்துல் உலமா பல அரபு கல்லூரிகளின் அதிபர்கள் அங்கே இருக்கிறார், பல முஃப்திமார்கள் அங்கே இருக்கிறார். இவர்கள் இந்த மன்ஹஜை பார்க்கவில்லையா அல்லது இந்த மன்ஹஜை ஆய்வு செய்யவில்லையா? இந்த மன்ஹஜ் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது? இந்த அகீதாவுடைய பகுதியை நீங்க பார்த்த வேணும். சுமாராக அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ யார் என்பதற்கான தெளிவான ஒரு வரைவிலக்கணம் அங்கு எழுதப்பட, ஆனா இறுதியாக அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ யார் என்றதை குறிப்பிடும் பொழுது அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ ஜமாஅத்தை சேர்ந்த சலஃபு சாலிஹீன்களதும் அஷ்அரியாக்களதும் மாதுரிதியாக்களதும் என்பதாம். அதாவது சலஃபு சாலிஹீன்கள் அகீதா வேறு, அஷ்அரியா மாதுரிதியாவுடைய அகீதா வேறு. இந்த 3 சாராரும் தான் அஹ்லுஸ் சுன்னா என்று எழுதுகிறார். உலமாக்களுக்கு தெரியும்,
அஷ்அரி அகீதா என்பது புதிய ஒரு அகீதா அல்ல. மாதுரிதி அகீதா இது புதிய ஒரு அகீதா. சலஃபு சாலிஹீன்கள் எந்த அகீதாவை பேசினார்களோ அந்த அகீதாவுக்கு ஒரு கடுகளவு கூட முரண்படாது குர்ஆன் சுன்னாவின் நிழலில் சலஃபு சாலிஹீன்களின் அகீதாவை சரியாக தெளிவுபடுத்திய இரு சாரார்களாகவே அஷ்அரியா மாதுரிதியா பார்க்கப்படுகிறதே தவிர சலஃபு சாலிஹீன்கள் வேறு, அஷ்அரி வேறு, மாதுரிதி வேறு என்று இந்த மன்ஹஜ் எழுதப்பட்டிருப்பது இது ஒரு வேடிக்கையாக அல்லது அகீதா துறையில் இவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கவில்லையா என்பதை ஒரு கேள்வியாக முன்வைக்க தோன்றுகிறது. இரண்டாவது விடயம், அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை ஆய்வு செய்யும் போது பொதுவாக அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பேசுவார், அல்லது அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளில் சிஃபாத்துல் ஸாத், சிஃபாத்துல் அஃஆல் என்று பேசுவார், அல்லது சிஃபாத்துல் ஸாத்தியா. அனைத்தும் சிஃபாத் என்றுதான், சிஃபாத் அஸ்மாவுக்குள்ளதான் ஆய்வு நடக்குமே தவிர அல்லாஹ்வுடைய ஸாத்தின் அந்தரங்கம் இப்படி பேசுறது. ஆனால் ஆயாத்துல் ஸாத், அஹாதீசுல் ஸாத், எனவே அஹாதீசுஸ் சிஃபாத் இப்படி பிரிக்கிறது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய இந்த மன்ஹஜுடைய வாசகம் எப்படி அமைந்திருக்கிறது? அல்லாஹ்வின் ஸாத் மற்றும் சிஃபாத் பற்றி அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்துள்ளவற்றை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள. அப்ப ஸாத் பற்றி வந்த ஹதீஸ் குர்ஆன் ஆயத் வேறு, சிஃபாத் பற்றி வந்த ஹதீஸ்கள் வேறு. இப்ப ஸாத் பற்றி வந்த ஹதீஸ்கள் எது, சிஃபாத் பற்றி வந்த ஹதீஸ்கள் எது? அப்ப இந்த வாசகம் சுத்தமா வழிகட்ட சிந்தனையாளர்களின் முஜஸ்ஸிமாக்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறது என்பதையும், அவர்களுக்கான ஒரு மன்ஹஜை தவிர அஹ்லு சுன்னாக்களுக்குரிய ஒரு மன்ஹஜாக எழுதப்பட இந்த இடத்தில் அவ்வாறே கொடுக்க வேண்டும். சலஃபு சாலிஹீன்கள் தெளிவுபடுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய விடயத்தில் வந்த ஆயத்துகள் ஹதீஸ்களாக இருந்தாலும் அது தஷ்பீஹ் இல்லாம, தஜ்ஸீம் இல்லாம, எந்த தஃப்சீரும் செய்யாம பரிசுத்தமான முறையில தான் அதை இஸ்பாத் செய்ய வேண்டும், வந்தது அப்படியே கொடுக்க வேண்டும் என்ற இத்லாகம் யாரும் கூட அவ சலஃபுகளுடைய மன்ஹஜுக்கு முரணாக இது எழுதப்பட்டு, அதோட தஃவீல் பத்தி கூறப்பட்ட இடங்களிலும் எனக்கு தெரியும் தஃவீதுல் மஅனா இதுதான் சலஃபு சாலிஹீன்களுடைய மன்ஹஜ். தஃவீதுல் கைஃப் தான் சலஃபுடைய மன்ஹஜ் என்று கூறக்கூடிய இந்த வஹாபிஸ சிந்தனையாளர்கள், ஜமாத் இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் அவர்களுடைய கருத்தையும் உள்வாங்குவதற்கு வெறுமனே தஃவீத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா நாட்டுக்கு பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மார்க்க ரீதியாக அதனுடைய வழிகாட்டல் தவறான வழியில் செல்கிறது என்பதை உணர்த்துவது அதனுடைய அங்கத்துவராகிய என்னுடைய பொறுப்பு மட்டுமல்ல, எல்லா உலமாக்களுடைய பொறுப்பும் என்பதனால் இந்த உரையை நான் முன்வைக்கிறேன். இது யாருடைய உள்ளத்தை புண்படுத்துவதற்கோ அல்லது நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் என்பதற்காக வேண்டியோ இந்த நாட்டுடைய சட்டத்தை பாதுகாத்து மக்களின் இன ஒற்றுமை, இன நல்லிணக்கத்தை பேணி நடக்கும். ஒரு பொழுதும் இந்த சூஃபித்துவம் அதே போன்று மதுஹபுகளை பின்பற்றுவதில், இந்த அஷ்அரி அகீதாவை பின்பற்றுவதில் கடும் போக்கு கிடையாது, பயங்கரவாதம் கிடையாது. இதற்கு முன்னுதாரணமாக எங்களுக்கு மலேசியாவை எடுக்கலாம். மலேசியா இன்றும் வஹாபிஸ ஜமாத் இஸ்லாமிய தடை செய்திருக்கிறது. அந்த நாட்டுக்கு சென்றா தெரியும், எல்லாருக்கும் எல்லா இனத்தவர்களும் ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய முன்னுதாரணமான இன நல்லிணக்கத்தோடு பயணிக்கும் ஒரு நாடு. அப்ப அது போன்ற ஒரு வழிகாட்டல் தான் ஆரம்ப காலத்திலிருந்து இலங்கை மக்களுக்கு எம்முடைய உலமாக்கள் கொடுத்து வந்தார்கள். அண்மை காலமாக இவ்வாறான பிரச்சனைகள் எங்கிருந்து தலை தூக்கியது என்பதை பார்க்கும் பொழுது இலங்கை முஸ்லிம்களின் மத விவகாரத்தில் அவர்களை முன்னேற்றம் செய்வதற்கான சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இருப்பது எங்களுக்கு ஒரு ஆபத்தான். எனவே இதுவரைக்கும் 1000 வருடம் வரலாற்றை கொண்ட இஸ்லாமியர்கள் இங்கே அவர்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது குறிப்பாக ஷாஃபிஈ மதுஹபை அவர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். பல ஆயிரம் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர்கள் மிக நல்லிணக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். பிரச்சனை எப்பொழுது தலை பிரித்து ஆடியது என்றால் குறிப்பாக இந்த ஒரு இறுதி 100 வருஷத்துக்குள்ளதான். எனவே அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் எப்படி இலங்கையில மிகவும் புரிந்துணர்வோட விட்டு கொடுப்போட நடைபெற்றதோ இது போன்ற ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு அவசியமானது. எனவே சரியானதை சரி என்பதாக நாம் எடுத்துச் சொல்வோம்.
வழிகேடு என்று கூறி அவர்களை எச்சரிப்போம். இவர்களை யாரையும் ஒதுக்குவதற்கல்ல, இது சம்பந்தமாக கலந்துரையாட வேண்டுமாக இருந்தார். தாராளமாக திறந்த மனதோட யாரும் எதிர்க்கும் உணர்வு இல்லாம அறிவு ரீதியாக ஆய்வு ரீதியாக இது சம்பந்தமாக உரையாடுவதற்கு நிச்சயமாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை கூறி இறுதியாக ஒரே கோரிக்கையோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அதாவது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா இந்த மன்ஹஜில் காணப்படும் பிழைகளை திருத்தியாக வேண்டும். இரண்டாவது, எம்முடைய தலைவர் அவருடைய அந்த வார்த்தையிலிருந்து வாபஸ் பெற வேண்டும். அவ்வாறு அவர் வாபஸ் பெறாத பட்சத்தில் நான் மாத்திரமல்ல, எனக்கும் அங்கத்துவம் இருக்கிறது. இது போன்ற அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவில் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சேர்ந்த உலமாக்கள், மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்று நினைப்பவர்கள் அனைவர்களும் கையொப்பமிட்டு இந்த அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவில் இருந்து வெளியேறும் அதே சந்தர்ப்பத்தில் அதற்கான முறைப்பாடுகளை தகுந்த வகையில் நாம் முன்வைப்போம் என்பதையும் பணிவுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.